இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். விபத்தினால் தொலொக்-இந்தானில் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டம். 13 நேபாளியர்கள் கைது. தொலொக்-இந்தான் பத்துலப்பன் ஜலான் சங்கட் ஜாங் என்ற இடத்தில் ஒரு தொழிற்சாலைக்கு அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 9:35 மணியளவில் நிகழ்ந்த ஒரு விபத்தினால் கலவரம் வெடித்தது. இதில் 13 நேபாளிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். பிரதான சாலையில் நடந்து சென்ற நேபாளிய பிரஜை ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமுற்றார். இதனால் அப்பகுதியில் கலவரம் வெடித்ததாக ஹீலேர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். நேபாளிய ஆடவரை மோதித் தள்ளிய வாகனம் நிற்காமல் சென்றுவிட்டதால் ஆத்திரமுற்ற நேபாளிய பிரஜைகள் சுமார் 1000 பேர் திரண்டனர். தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்த சாலையின் நடுவே அமர்ந்து கொண்டு வாகனங்கள் செல்ல வழிவிடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கினர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. அவர்களின் சாலை மறியல் போராட்டம் சுமார் 5 மணி நேரம் வரை நீடித்தது. இன்று அதிகாலை 2 மணி வரை நீடித்த இந்த சாலை மறியல் போராட்டத்தை தடுக்க போலீசார் களம் இறக்கப்பட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்தப்பட்டது. அதிகாலை 2 மணிக்கு மேல் அந்த நேபாளிய பிரஜைகள் அனைவரும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டனர். அதன் பின்னரே அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் என்று ஏசிபி பக்ரி குறிப்பிட்டார். இந்த கலவரத்தை தூண்டிவிட்ட தொழிற்சாலை ஊழியர்கள் என நம்பப்படும் 13 நேபாளிய ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 147வது பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை செய்து வருவதாக அவர் மேலும் கூறினார். மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் அந்நிய நாட்டவர்களை பொது மன்னிப்பின் வாயிலாக அவர்களின் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் திட்டம் வரும் மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் அத்திட்டத்தை மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் நீட்டிக்க செய்வதற்கான உத்தேச திட்டம் குறித்து குடிநுழைவுத்துறை பரிசீலனை செய்து வருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஒரு கூட்டுத்திட்ட அணுகுமுறையின் வாயிலாக அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான செயல் திட்டத்தை அமல்படுத்த சட்டத்துறை அலுவலகத்தின் அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையில் உள்துறை அமைச்சு ஈடுபட்டுள்ளதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். சட்டவிரோத குடியேறிகளை மனிதாபிமான அடிப்படையில் அவர்களின் தாயகத்திற்கு திருப்பி அனுப்பும் மாற்று வழிதான் இது என்று அமைச்சர் சைஃபுடின் விளக்கினார். ஜாசேகாவின் உயர்மட்ட பதவிகளுக்கான மத்திய செயற்குழு தேர்தல் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் தனது தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு மீண்டும் போட்டியிட முனைந்துள்ள ஜாசேகாவின் நடப்பு தலைவர் லிம் குவான் எங் மத்திய செயற்குழுவில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டதாக கூறப்படும் ஆரூடத்தை வன்மையாக மறுத்துள்ளார். மத்திய செயலவைக்கு போட்டியிடும் தனது வேட்புமனுவை வாபஸ் பெறவில்லை என்று இன்று காலையில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஜாசிகாவின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங்கின் மகனான லிம் குவான் எங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போட்டியிலிருந்து தாம் விலகிவிட்டதாக பகிரப்பட்டு வரும் தகவல் உண்மைக்கு புறம்பானதாகும். வெற்றியோ தோல்வியோ தனது பதவியை தற்காத்துக் கொள்ள தாம் இன்னமும் வெற்றி களத்தில் இருப்பதாக லிம் குவான் எங் அறிவித்துள்ளார். பினாங்கு சுங்கைபக்காப் தமிழ் பள்ளியின் கட்டுமான திட்டம் தொடர்பாக பிரதமரின் அரசியல் செயலாளர் சன் மிங் காயை பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமோ நேரில் சென்று சந்தித்து விவாதித்துள்ளார். நேற்று புத்ராஜயா செரிபுரடானாவில் சன் மிங் காயை சந்தித்த டத்தோஸ்ரீ சுந்தரராஜு நீண்ட காலமாக தாமதமாகி வரும் இத்திட்டத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் உடனடி கவனிப்பு மற்றும் தலையீடு தேவை என்பதை டத்தோஸ்ரீ சுந்தரராஜு வலியுறுத்தியுள்ளார்.
பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு நடவடிக்கை குழுவின் தலைவர் என்ற முறையில் சுங்கைபாக்கப் தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டப்படுவதற்கான திட்டத்தை தொடர்வதற்கு கல்வி அமைச்சு அளித்துள்ள உறுதிப்பாட்டிற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். எனினும் அந்த உறுதிப்பாடு நிறைவேற்றப்படுவதற்கு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், அதனை மக்கள் நேரில் காண வேண்டும் என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு வலியுறுத்தினார். இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு பினாங்கு தமிழ் பள்ளிகள் சிறப்பு நடவடிக்கை குழு வாயிலாக தம்முடைய முழு ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கத்திற்கு, குறிப்பாக பிரதமரின் அலுவலகத்திற்கு வழங்குவதற்கு தாம் கடப்பாட்டை கொண்டு இருப்பதாக சான்மிங் காயிடம் சுந்தரராஜு தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் கூட்டரசு அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் இருக்கும் சுங்கைபாக்கப் தமிழ் பள்ளியின் புதிய கட்டட மேம்பாட்டு திட்டத்திற்கு அவர்கள் முழு ஆதரவை வழங்க உறுதி பூண்டு இருப்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். அதேவேளையில் பினாங்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பின் மூலம் சுங்கைபாக்கப் தமிழ் பள்ளியின் கட்டுமான திட்டம் துரிதப்படுத்தப்படும் என்பதுடன் விரைவில் அதன் வெற்றியை காண முடியும் என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் கருகி மாண்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் ஜொஹூர் சென்னாயை நோக்கி சென்னாய் டேசாரு நெடுஞ்சாலையின் 11.3 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. கொழுந்துவிட்டு எரியும் தீயின் மத்தியில் புரோட்டோன் ஐரிஸ் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் அதன் ஓட்டுநர் கருகி மாண்டதாக ஜொஹோர் ஜயா தீயணைப்பு நிலைய ஒருங்கிணைப்பாளர் சைஃபுல் பஹரி மாப்போப் தெரிவித்தார். காரை சூழ்ந்து கொண்ட தீயை அணைக்க 12 வீரர்கள் சுமார் 20 நிமிடம் போராடியதுடன் 80 விழுக்காடு சேதமுற்ற அந்த காரிலிருந்து ஓட்டுநரின் உடலை மீட்டதாக அவர் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்திற்கான செலவுகளை சமாளிப்பதற்காக அதிகமானோர் தங்களின் தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF பணத்தில் கை வைக்க தொடங்கியுள்ளனர். EPF வாரியத்தில் 3வது கணக்கில் உள்ள தங்களின் தொகையை மீட்பதில் அதிகமானோர் ஆர்வம் காட்டி வருவதாக அறியப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாள் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி கொண்டாடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெருநாளை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்குவதற்கும் பலகாரங்களை தயாரிக்கவும் வீடுகளை அலங்கரிக்கவும் செலவுகள் அதிகரித்து வருவதாக பலர் கூறுகின்றனர். கடந்த மாதம் புதிய பள்ளி தவணை காலம் தொடங்கியதால் ஏகப்பட்ட செலவுகள் மத்தியில் பெருநாள் வரவேற்பதற்கு EPF பணத்தில் கை வைப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று பெரும்பாலான சந்தாதாரர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.